வளர்தமிழ். இந்த உரைநடை சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, மேற்கோள்கள், இன்னும் ஒரு சில குறிப்புகள், அதாவது தாவர இலை பெயர்கள், தமிழ் எண்களை அறிவோம், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் இதில். அதனால இந்த லெசனையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? வளர்தமிழ். மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகளுள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும். இந்த செம்மொழிங்கிறது 2022 குரூப் 2 2A மெயின்ஸ் நடந்தது இல்லைங்க, டிஸ்கிரிப்டிவாக வச்சுருந்தாங்க. அப்போ அந்த 2 எக்ஸாமுக்குமே டிஸ்கிரிப்டிவ் டைப். அதில் செம்மொழி அப்படிங்கிறது 15 மார்க்கில் வந்தது. சரிங்களா? இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயமே நமக்கு இம்பார்ட்டண்ட். தமிழாகட்டும், எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்கனாலுமே நல்லா ஆழ்ந்து படிக்கணும், அதை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கணும். மெயினாக நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இலக்கண நூல், மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டுமல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். ஆ, மு, து, அமுது. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் பழஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. பழஞ்சுழி அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. இந்த தெரிந்து கொள்வோம் பாட்டிருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேற்கோள்கள்னு சொல்லி நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கோள்கள் எந்த இடத்துல வருதுங்கிறத நீங்கள் பார்த்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தமிழ்ங்கிற சொல்லு முதல்ல வந்த இலக்கியம் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியமில் என்ன வரியில் தமிழ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோரற்றை. சரிங்களா? தமிழ்னு வந்ததுன்னா அது தொல்காப்பியம். தமிழ்நாடுங்கிற வார்த்தை முதலாக வந்த இலக்கியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமில் இருக்கக்கூடிய வஞ்சிக்காண்டம். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம். தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாயின்னு திருத்தாண்டகம்னு சொல்லியிருக்காரு. சீர்மை மொழி.
சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொல் சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அஃறிணை என இரு வகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும். ஏன்னா உயர்னு சொல்லும்போது தாழ்ந்தது, ஹை லோ, உயர் தாழ்ந்து தான் சொல்லணும். ஆனால் தாழ்த்திணைன்னு சொல்லாமல் அஃறிணைன்னு பேர் எடுத்திருக்காங்க. அல் திணைனா என்ன அர்த்தம்? உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய்னு சொல்லாமல் இனிப்பு இல்லாத காய்னு சொன்னாலும் ஒன்று தான், கசப்பு காய்னு சொன்னாலும் ஒன்று தான். பாகு அல் காய் என வழங்கினர். இந்த பாகு அல் காய் இதை பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2A மெயின்ஸ் நடந்தது இல்லைங்களா, 8/2/2025. இதில் குரூப் 2A மெயின்ஸில் இந்த கொஷின் டைரெக்டாக அப்படியே வந்திருந்தது. பொதுத்தமிழ் எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இம்பார்ட்டண்ட். பாகு அல் காய். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. வளமை மொழி. இங்கே இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தெரியும். அரும்பு, அரும்பில் இருந்து அடுத்தது மொட்டு, மொட்டில் இருந்து முகை, விரியர் ஸ்டேஜ் இருக்குல்ல அது மலர், மலர் கொஞ்சம் வாடினது அலர், மொத்தமாக வாடி இருக்கு பார்த்தீங்களா அது வி, காஞ்சு போனது செம்மல். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் இது இலக்கண நூல். சரிங்களா? இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் இலக்கணம்னு எல்லாருக்குமே தெரியும். நன்னூல் இலக்கண நூல். அடுத்தது சங்க இலக்கியங்கள் எது? 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஏன் சொல்வளம் மிக்கதுன்னா நிறைய சொற்கள், ஒரே ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு நிறைய சொற்கள் இருக்கும், அதனால் சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். சான்றாக இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பூவோட 7 நிலைகளுக்கும் அது பூ அப்படின்னு மட்டும் ஒரு ஃப்ளவர் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ளவர் அவ்வளோதான், இல்லை பட்டுன்னு இருக்கும். ஆனால் இங்கே 7 விதமான பெயர்கள் சூட்டியிருக்காங்க இல்லையா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் அதுக்கே பொருள் இருக்கும். ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. ஒரு சொல் ஒரே ஒரு சொல் தான், ஒரே வேர்டை வச்சு பல பொருளையும் குறிக்கும். சான்றாக மாங்கிறது ஒரே ஒரு சொல்லு தான், ஆனால் இது எந்த மாதிரியான பொருள்கள்லாம் எத்தனை வகையான பொருள்களை குறிக்குதுன்னு பாருங்கள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், புகழ், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் இசை நாடகம் தான் முத்தமிழ். சரிங்களா? இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். சரிங்களா? தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இலையை குறிக்கிற சொல் தாவர இலை பெயர்கள். ஓகேங்களா? ஆல், ஆலமிலை, அரச இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், கோரைப்புல், நெல் தாள், வரகு தாள், மல்லி தழை, சப்பாத்திக்கல்லி மடல், தாழை மடல், கரும்புத்தோகை, நாணல் தோகை, பனையோலை, தென்னையோலை, கமுகு கூந்தல். கமுகுங்கிறது பாக்கு கூந்தல், இல்லை கமுகு கூந்தல்னு சொன்னாலும் சரி. புதுமை மொழி.
இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் இன்புட் கொடுக்கும்போது அது பைனரி டிஜிட்டாக தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ எண்களின் அடிப்படையில் இருக்கணும், நியூமரிக்கலாக இருக்கணும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. இங்கே பாருங்கள், இது முக்கியம். தமிழ் எண்களை அறிவோம். க 1, ஊவே கொஞ்சம் கட்டானமாக இருக்கீங்களா, இது 2, மேலே பாதி 3, ச 4, ரு 5, சா 6, ஏ 7, அ 8, கூல பாதி கட்டாக இருக்குது 9, கா போட்டு பக்கத்தில் அந்த 0 மாதிரி போட்டால், ஏன்னா கா 1 ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம், அது 10. மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? இந்த சொற்கள் எந்தெந்த நூலில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 2000 ஆண்டுகளாக இந்த சொற்கள்லாம் வழக்கில் இருக்குது. என்னென்ன? வேளாண்மை, அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா திருக்குறளில் 81வது அதிகாரத்துலேயும் கலித்தொகையில் 101வது பாடல்லையும் இருக்குது, சரிங்களா? நற்றிணையில் உழவர் அந்த சொல் இடம்பெற்றிருக்கு. குறுந்தொகை 239 பாம்பு. வெள்ளங்கிற சொல் 10 15ஆம் பாடலில் இருக்குது. முதலை குறுந்தொகை 324. கோடை அகநானூறு 42. உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56. திருமுருகாற்றுப்படை 1. மருந்து அகநானூறு 147. திருக்குறள் 952. ஊர் தொல்காப்பியம் அகத்திணையியல் 41. அன்பு தொல்காப்பியம் களவியல் 110. திருக்குறள் 84. உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் 54. திருக்குறள் 955. மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் 142. திருக்குறள் 531. மீன் குறுந்தொகை 54. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல் 71. அரசு திருக்குறள் 554. செய் குறுந்தொகை 72. செல் தொல்காப்பியம் 75. புறத்திணையியல். பார் பெரும்பானாற்றுப்படை 435. ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம் 48. முடி தொல்காப்பியம் வினையியல் 206. சரிங்களா? இந்த லெசனோட புக் பேக் பார்த்தீங்கன்னா இது எதிர்ச்சொல் இலக்கணம் பகுதியில் வரும், பார்த்துக்கலாம். தொன்மை எனும் சொல்லின் பொருள் புதுமை. சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கிடையாது. சொல்லின் பொருள் புதுமை. இடப்புறம் இடம் கூட்டல் புறம். குறில் இருக்கு இல்லைங்களா, அது ஆன்சர். சீரிழமை குறிலா சீர் கூட்டல் சீரிழமை. சீர்மை கூட்டல் இளமை இருக்கு இல்லைங்களா, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். 6. தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னது பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு.